ஹாய், நான் அரவிந்த் செல்வா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நம்பிக்கை, ஃபெய்த். எல்லாருக்கும் நம்பிக்கை கண்டிப்பாக வேணும். நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்க முடியும். இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். மனுஷனால் மட்டும்தான் நம்பிக்கையை வைக்க முடியும். நான் ஒரு வாட்டி என்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிருந்தேன். இந்த கோவில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக சிட்டியில் பார்க்குற மாதிரி க்ளோஸ்ட் சர்க்கிள் இருக்காது, ஒரு க்ளோஸ்ட் வால் இருக்காது. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி என்னுடைய அக்காவோட பையனோட நான் போயிருந்தேன். அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு அப்போ தான் 3 வயசு ஆகுது. ஸோ எங்கள் குடும்பத்தோடு போகும்போது அந்த பையன் என் கூடயே வந்துட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு ஆல்ரெடி தெய்வ நம்பிக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றும் போது அந்த பையனை சொன்னேன், இந்த மாதிரி சாமி கும்பிடணும், இப்படி தான் கை வச்சுட்டு சாமி கும்பிடணும், கண்ணை மூடிட்டு உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ கேட்கலாம், இல்லைனா நீ நன்றி சொல்லலாம் அப்படின்னு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். நானும் கண்ணை மூடி சாமி கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் திறந்து பார்த்தேன், சரியா அதை அவன் பண்ணுறானா, அந்த விஷயம் அவனுக்கு புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவன் ரொம்ப மழையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனும் கை இப்படி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு சாமி கிட்டே பேசிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் ஒரு நாய் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன கேள்வி வந்துச்சு அந்த சமயத்தில், நாய்க்கு கடவுள் நம்பிக்கை இருக்க வாய்ப்பு இருக்கா, அதால் கடவுளை உணர முடியுமா அப்படின்னு. அந்த பையன் தான் எனக்கு நம்பிக்கைனா என்ன, ஃபெய்த்னா என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் எனக்கு ஏற்படுத்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், நம்பிக்கை மனுஷனால் மட்டும்தான் வைக்க முடியும். ஒரு அட்வான்ஸ் பீங்கால் மட்டும்தான் அதை ப்ராசஸே பண்ண முடியும். ஸோ நம்பிக்கைங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருப்போம் கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணும்போது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே எங்கேயாவது 1% ஒரு டவுட் வந்துடும், இது முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம அதே விஷயத்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மேலே, ஒரு டிவைன் ஃபோர்ஸ் மேலே வச்சோன்னா நமக்கு கண்டிப்பாக டவுட்டே வராது. அது நான் 100% வைக்கணும்னு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த எக்ஸாமை நான் என்னோட அம்மாக்காக நான் கிளியர் பண்ணி ஆகணும், ஏன்னா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க என் மேலே. எங்கள் அப்பாக்காக நான் பண்ணி ஆகணும், என்னோட குழந்தைக்காக நான் பண்ணி ஆகணும், நான் என்னோட ஸ்பௌஸ்க்காக இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தை நம்ம இன்னொருத்தவங்களுக்காக நம்ம பண்ணுற போது நம்ம இன்னும் ஜாஸ்தி ஈடுபாடோட பண்ணுவோம். ஸோ அந்த ஃபெய்த் நம்ம கிட்ட வச்சுக்கிறதோட அதுதான் நம்ம ஃபெய்த் அண்ட் பிலீஃப் ரெண்டாக பிரிக்கிறோம். பிலீஃப்ங்கிறது நம்ம மேலே உள்ள வச்சுக்கிறது பிலீஃப்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் பீயிங் மேலே வைக்கும்போது நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். நம்ம எல்லாருமே இதை லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. ஸோ நம்ம எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்பிளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே சொல்கிற விஷயம் ஐம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டை எடுத்து போனால் நம்ம ரஜினிகாந்த் சார் எப்பயுமே ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கேட்டாலே அந்த ஆண்டவன் கிட்ட தான் பதில் இருக்குது, ஆண்டவன் தான் கரெக்டாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எப்பயுமே அவர் கை மேலே தூக்கிவார். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எப்பயுமே அவர் அவார்டு வாங்கும்போதோ இல்லை அடிக்கடி சொல்கிற விஷயம் எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஸோ ஐம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நம்ம பண்ணுற விஷயத்தை அவர் பண்ணுற விஷயத்த அவரே பண்ணல, அது என்னை ஒரு டிவைன் பீயிங் தான் இயக்குது அப்படின்னு வைக்கும்போது அதோடைய பவர் இன்னும் எக்ஸ்ட்ராவே வரும். இப்போ ஒரு சிம்பிளான நம்ம இதில் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய எல்லாத்தையுமே நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புனிதமாக பியூராக பார்த்தோம்னா நம்மளால் அந்த வேலையை சரியாக செஞ்சு முடிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு மாணவராக இருக்கீங்கன்னா, நீங்கள் படிக்கிறத நீங்கள் ரொம்பவே தூய்மையாக பண்ணலாம். தூய்மை இந்த சென்ஸ், நீங்கள் படிக்கிற இடம் டேபிள் அண்ட் சேர் இருக்குன்னா அந்த டேபிள் அண்ட் சேர் ரொம்ப ஒரு பியூராக வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்தாலே நீங்கள் ரொம்ப தெய்வீகமாக மாறணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்தாலே யூ ஷுட் ஃபீல் தட் திஸ் இஸ் வெரி பியூர், ஐம் கோயிங் டு கிவ் மை 100% இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரோட நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக செஞ்சு முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் மேக்கராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கிச்சன் தான் இட்ஸ் அ சீக்ரெட் ஸ்பேஸ் ஃபார் தெம். ஸோ ஒரு ஒர்க் பண்ணுறவங்களோ வேற டெஸ்ட், இப்போ அதுதான் சுருக்கமாக நம்மளுடைய முன்னோர்கள் செய்யும் தொழிலை தெய்வம்னு சொல்லிட்டாங்க. பட் செய்கிற தொழிலை தாண்டி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கொண்டு வந்துடும் அப்படின்னா நமக்கு பண்ணுற வேலைகள்லாம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் 100% எனர்ஜியோட டவுட் இல்லாமல் சுலபமாக செஞ்சு முடிக்கலாம், சிம்பிளாக சொல்லணும். ஸோ நம்ம எல்லாருமே இந்த லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு அதோடைய பொட்டன்ஷியல் தெரியும். ஸோ நீங்கள் இப்போலேருந்து உங்கள் லைஃப்பை நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் தட் சேஞ்ச். ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயம் செய்யும்போது ஆப்வியஸாக நம்ம அதில் பியூரிட்டி, ஒரு புனித தன்மை கொண்டு வந்துடும். த சேம் டைம் ஒழுக்கமும் வந்துடும். இது ரெண்டும் கூட வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டெய்லியுமே செய்ய ஆரம்பிப்போம். கன்சிஸ்டன்சி கூட வந்துருது. இதெல்லாம் செஞ்சிருச்சுன்னா நமக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லாரும் உங்கள் லைஃப்பில் ஒரே ஒரு நம்பிக்கை, அது இட் கேன் பி ஜஸ்ட் ஒரு காட் மேலே மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி எனிதிங். It can be a universe, a god, or it can be anything, but have faith. Thank you. Love you all.